சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா விளம்பரம் கொடுத்திருக்காரு. அம்மா அவர்கிட்ட என்னம்மா சொன்னீங்க? 10 நாள்ல காலி பண்ணி தரேன்னு அக்கா சொல்லிடுச்சு. 10 நாள்லையா? அக்கா எப்படிக்கா? வேற என்ன பண்ண முடியும்? வீட்டை காலி பண்ண சொல்றாங்க, காலி பண்ணி தானே ஆகணும். எப்படி மகா 10 நாள்ல வீடு காலி பண்ண முடியும்? நீ பாட்டுக்கு துருதுருன்னு வாயை விட்டுட்ட. முதல்ல வீடை பார்க்கணும். அந்த வீடே நமக்கு பிடிச்சிருக்கணும். அட்வான்ஸ் வாடகை எல்லாம் எவ்வளவு கேக்குறாங்கன்னு தெரியல. இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 30,000 தான் கொடுத்திருக்கோம். இப்பெல்லாம் ஏறி போய் கிடக்கு. நீ பாட்டுக்கு சொல்றியே காலி பண்ணலான்னு. அம்மா, நம்ம முகத்துக்காக எவ்வளவு நாள் பொறுத்து போவாங்க? வீட்டை காலி பண்ணுங்கன்னு அவங்க சுத்தி வளைச்சு சொல்றாங்க. வீட்டை காலி பண்ண மாட்டோம், இங்கதான் இருப்போம்னு சொல்வியா? அது நமக்கு மரியாதையா இருக்காது. கிளம்ப வேண்டியதான். அது சரிக்கா, அட்வான்ஸா லட்சத்துல கேட்பாங்களே, அதுக்கு என்ன பண்ண போறோம்? ஏதாவது பண்ணி தான் ஆகணும். முதல்ல நம்ம வீட்டை பார்ப்போம். விஜய் இருக்கிற ஏரியாவிலேயே நான் அவளை வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். நாமளும் 2-3 புரோக்கர்ட்ட சொல்லி இருக்கோம். நம்ம கேக்குற வாடகைக்கு எங்கடி கிடைக்குது? ஒருவேளை வீடு சரியா அமையலன்னா வீட்டோட ஓனர் கிட்ட ஒரு மாசம் டைம் கேட்போமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டை மாத்துறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன, இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா இது நம்ம சொந்த வீடு இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பரவாயில்ல, தெரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில வரும் பாரு ஒரு பெரிய மாற்றம். அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. பேப்பர் மாமா அத்தைக்கும் அவங்க அக்காவுக்கும் ரொம்ப பயப்படுறாரு. அத நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு. மாமா எப்பவுமே நம்ம பக்கம் தான் இருப்பாரு. என்ன ஆனாலும் அக்காவை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அதனால துணிச்சலா இந்த காரியத்துல இறங்கலாம். நீ ஈஸியா சொல்லிட்ட. மாப்பிள்ள மகாவை விட்டு கொடுக்க மாட்டார்தான். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஆனா அதே சமயம் அவங்க அம்மாவையும் விட்டு கொடுக்க மாட்டாருடி. அதான் எனக்கு பயமா இருக்கு. அக்கா என்னத்த பேப்பர்ல வட்டம் போட்டுட்டு இருக்கு? மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். சொல்லு கோகிலா. மாமா நியூஸ் பேப்பர் பாத்தீங்களா? பார்க்கலையே, ஏன் என்ன? மாமா, நாங்க குடியிருக்கிற வீட்டை சேல் பண்ண போறதா ஓனர் ஆட் கொடுத்திருக்காரு மாமா. உங்க வீட்டுல கூட நியூஸ் பேப்பர் வாங்குறீங்கல்ல, இது அத்தை கண்ணுல பட்டுருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமால்ல, 10 நாள்ல வீட்டை காலி பண்றோம்னு அக்கா சொல்லிருச்சு. 10 நாள்லையா? இப்போ எப்படியாவது வீட்டை பார்த்தே ஆகணும் மாமா. இந்த வீட்டு பிரச்சனை ஒரு பக்கம்னா, இந்த வீட்டை காலி பண்ணா இது சொந்த வீடு இல்லங்கிற உண்மை அத்தைக்கு தெரிஞ்சிரும்ல. சரி கோகிலா, விடு. என்ன நடக்குதோ நடக்கட்டும். இது மூலமா அத்தைக்கு தெரியட்டும்னு அக்கா நினைக்கிறா. மாமா, அப்படி தெரிஞ்சா என்ன ஆகுமோன்ற பயம் அம்மாவுக்கு வேற இருக்கு. இதுக்கேல அப்புறம் எனக்கு ஒரு டவுட். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது கேஸ் ஆகாம உங்க அக்கா என்ன வெளியில எடுத்தாங்கல்ல, அது எப்படி எடுத்தாங்கன்னு உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? மாமா, நாங்க எல்லாரும் கேட்டு பார்த்துட்டோம். ஓனர் பையன் கிட்ட சாரி கேட்டேன்னு மட்டும்தான் சொல்றா. வேற எதுவுமே தெரியல மாமா. இல்ல 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 அப்படிலாம் உங்க அக்கா மன்னிப்பு கேட்டோன்னு மன்னிக்கக்கூடிய ஆளு அஸ்வின் இல்ல. வேற என்னமோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னங்கிறது உங்க அக்கா நம்ம கிட்ட மறைக்கிறா. எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குதா மாமா. ஆனா அத பத்தி தெரிஞ்சா நானே உங்ககிட்ட சொல்றேன். சரி, இந்த நியூஸ் பேப்பர் விளம்பரம் மட்டும் யார் கண்ணிலையும் படாம பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். சரி.